ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேசின வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் 4 வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது வார்த்தையை தியானிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். பேசிய வார்த்தை என்ன? தாகமாக இருக்கிறேன். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் நம்மேல் தாகமாக இருக்கிறார். உலகத்தின் மக்கள் மேலே தாகமாக இருக்கிறார். அவர் அவருடைய ரட்சிப்பின் மேலே தாகமாக இருக்கிறார். அவர்களை பரலோகத்தில் சேர்க்கும்படி அந்த காரியத்திலே தாகமாக இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் வந்த பணி முடிகிறது. இந்த பூமியில் எதற்காக மனுஷனாக வந்து பிறந்தார் தேவன், அந்த பணியை முடித்திருக்கிறார், முடிக்கப் போகிறார் இப்பொழுது. ஆகவே வசனம் நல்லா சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அப்போது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தாகமாக இருந்தவர், தாகம் தீர்க்கும்படி பூமியிலே வந்தவர், நம்முடைய தாகத்தை தீர்த்தவர், நம்மை இந்த நாளிலே தாகம் தீர்த்து தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டவர், நாமும் இந்த பூமியிலே இன்றைக்கு தாகமாக இருக்கிறவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆத்துமாக்கள் மேல் தாகம் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பணியை முடித்திருக்கிறார். அவரால் மீட்கப்பட்ட நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு மற்றவர்கள் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர, அவருடைய தாகம் தீர்க்க தேவன் நமக்கு கட்டளை கொடுக்காமல் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே நாம் இன்றைக்கு ஆத்துமாக்கள் மேல் தாகமாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற மனிதர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் வீண் போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் ஆண்டவர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய தாகத்தை தேவன் தீர்க்கிற பொழுது நாம் மற்றவருடைய தாகம் தீர்க்கும்படி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் அதுதான். நமக்காக இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்து முடிந்தது என்று அறிந்தவராய் வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம ரட்சித்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார். நாம் மற்றவர்களை தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாட்களிலே நாம் அழிந்து போகிற மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் 5வதாக முடிந்த அந்த வார்த்தையை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் தாகமாக இருக்கிற என்று உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை மண்டை கொண்டு வர கருவிகளாக எங்களை பயன்படுத்தும் சுவாமி. எங்கள் மூலமாக அவர்கள் தாகத்தை தீர்க்க கர்த்தர் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். மாத்திரமல்ல, உம்முடைய தாகம் தீரும்படியாக இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவரே நாங்கள் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பின் செய்தியை சொல்லத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.